ஒருமுறை வில்லியம் பூத் ஒரு பெரிய கூட்டத்தில் பேசுவதற்காக நன்றாக தயாரானார். அவர் பேச வேண்டிய குறிப்புகள், வசனங்கள், எடுத்துக்காட்டுகள் அனைத்தையும் முன்கூட்டியே எழுதி வைத்திருந்தார். ஆனால் கூட்டம் தொடங்கிய போது அவருடைய உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் வேறு ஒரு செய்தியை பேசும்படி வலியுறுத்தினார். முதலில் அவர் தயங்கினார். நான் இவ்வளவு தயாராகிவிட்டேன், இதை விட்டு வேறு பேசலாமா என்று நினைத்தார். ஆனால் இறுதியில் தேவனின் வழிநடத்துதலுக்கு கீழ்ப்படிந்து தயாரித்த குறிப்புகளை ஒதுக்கி வைத்து தேவன் அவருடைய இருதயத்தில் வைத்த செய்தியை பேச ஆரம்பித்தார். அந்த நாளில் பலர் மனம் திரும்பினர். கூட்டம் முடிந்த பின் ஒருவர் வந்து, நீங்கள் என்று சொன்ன அந்த ஒரு வாக்கியம்தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது. நான் தற்கொலை செய்ய முடிவு செய்து வந்தேன், ஆனால் அந்த வார்த்தையின் மூலம் தேவன் என்னை தொட்டார் என்று கண்ணீருடன் சாட்சியளித்தார். அப்பொழுது வில்லியம் பூத் இப்படியாக கூறினார், நான் என் செய்தியை தயாரித்தேன், ஆனால் தேவன் தமது செய்தியை பேசினார் என்று சொன்னார். இதுதான் நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரமோ கர்த்தரால் வரும். மனதின் யோசனைகள் நம்முடைய பொறுப்பு, நாம் தயாரிப்பது. ஆனால் நாவின் பிரதியுத்தரம் தேவனுடைய வழி நடத்துதல். வெற்றி மனித திறமையால் அல்ல, தேவனுடைய ஆவியின் செயலால் வருகிறது. அநேக நேரங்களில் நம்ம என்ன பேச போகிறோம், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே யோசித்து கலங்குவோம் தானே. அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்க. உங்கள் காரியத்தில் நீங்கள் வெற்றியை காண்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.